நண்பர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தேசத்தின் மீது ஒரு பிம்பம் இருந்தது. இந்த பிஎம்ஓ ஒரு அதிகார மையமோ என்று, இது மிகப்பெரிய பவர் சென்டராக இருக்கும் என்று. ஆனால் நான் அதிகாரத்திற்கு பிறந்தவனும் அல்ல, அதிகாரம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உடையவனும் அல்ல. என்னை பொறுத்தவரை பிஎம்ஓ அதிகார மையமாக மாற வேண்டும். இந்த அலுவலகம் அதிகார மையமாக வேண்டும். இது எனது ஆசையும் அல்ல, இது எனது பாதையும் அல்ல. மேலும் 2014 முதல் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் ஆழ்ந்து பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்னால் உள்ளவர்கள் இதை செய்ய தவறிவிட்டார்கள் என்று. நாங்கள் அதை ஒரு கேட்டலிக் ஏஜென்ட்டாக மட்டுமே டெவலப் செய்ய நாங்கள் நினைத்தோம். ஒவ்வொரு கேட்டலிக் ஏஜென்ட்டிடம் இருந்தும் ஆற்றலானது தொடர்ந்து பரவுகிறது. இங்கு இருந்துதான் புதிய உணர்வானது தொடர்ந்து பரவ வேண்டும். இந்த புதிய உணர்வு எங்கும் பரவ வேண்டும். இது போன்ற வழியில் இந்த வெளிச்சமானது, இதுவே புதிய பிரகாசம், புதிய ஒளி மற்றும் புதிய வலிமையை கொடுக்கும். ஆனால் நான் நினைப்பது, நம் பிஎம்ஓ சேவையின் உறைவிடமாக இருக்க வேண்டும். இந்த பிஎம்ஓ மக்களின் பிஎம்ஓவாக இருக்க வேண்டும். அது மோதியின் பிஎம்ஓவாக இருக்கக்கூடாது. அதனால்தான் என் இதயத்திலும் மனதிலும் 140 கோடி மக்களைத் தவிர வேறு யாரும் அல்ல. மேலும் என்னை பொறுத்தவரை அவர்கள் 140 கோடி மக்கள் மட்டுமல்ல. என்னை பொறுத்தவரை 140 கோடி மக்கள் எனது மனதின் கடவுள் ஆவார்கள். நான் அரசாங்கத்தில் அமர்ந்து எந்த முடிவையும் எடுக்கும்போது நான் நினைத்துக் கொள்வேன், இந்த திட்டம் நான் 140 கோடி மக்களின் பாதத்தில் மலர் தூவி அவர்களின் உருவங்களை நான் வழிபட்டு அவர்களின் பாதங்களை வணங்கி அந்த பணியின் திட்ட வடிவத்தை நான் செயல்படுத்துகின்றேன். இந்த உணர்வோடு தான் நான் வேலை செய்கின்றேன்.